குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். குவாலிட்டி நர்சரி கார்டன் பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் தெரியும் இது புது சேனலுன்ட்டு. இந்த சேனலில் வந்துட்டு வெறும் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை பற்றி வரப்போகுது. சீட் டு ஹார்வெஸ்ட், அதாவது விதைப்புலேருந்து அறுவடை வரைக்கும். அடுத்தது மண்கலவை பாட்டிங் மிக்ஸு. அடுத்தது வந்துட்டு ஃபர்டிலைசர்ஸ், காய்கறி உரத்துக்கு என்னென்ன ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பலது வெஜிடபிள்ஸை பற்றி பார்க்க போகிறோம். குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ஏதாவது கார்டன் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலோ இல்லை கார்டன் பற்றி டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலோ கண்டிப்பாக மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கால் கூட பண்ணுங்கள். ஸோ தட் நான் உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முள்ளங்கி வந்துட்டு விதைப்பு முதல் அறுவடை வரைக்கும்ன்ற வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ண போகிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, விதை தான் செலக்ட் பண்ணணும். விதை வந்துட்டு நாட்டு விதையாக நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரேடிஷோட விதை வந்து செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா க்ரோ பேக் வந்துட்டு நம்ம கீரை யூஸ் பண்ணுற க்ரோ பேக் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 15 காரு 18 காருன்ற கீரை க்ரோ பேக் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நம்ம பாட்டில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரெக்டாங்குலர் பாட் இருக்குது இல்லைங்களா, அந்த ரெக்டாங்குலர் பாட்டில் நம்ம வந்துட்டு பெரிய பாட்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு வெதை ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து க்ரோ பேக். அதுக்கு அடுத்தது வந்துட்டு பாட்டிங் மிக்ஸு. எப்போவுமே பாட்டிங் மிக்ஸ் வந்துட்டு தரமான பாட்டிங் மிக்ஸ் நம்ம கொடுக்கணும். ஸோ அந்த பாட்டிங் மிக்ஸ் வந்துட்டு என்னென்ன பாட்டிங் மிக்ஸுன்னு கேட்டிங்கன்னா, கொக்கோபீட் ஒரு பங்கு, தொழு உரம் ஒரு பங்கு, வர்மி காம்போஸ்ட் ஒரு பங்கு, செம்மண் ஒரு பங்கு, வேப்பம் புண்ணாக்கு ஒரு கைப்பிடி அளவு, மிக்ஸ்டு பயோ ஃபர்டிலைசர் 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன், இதெல்லாம் கலந்துட்டு ஒரு புளிச்ச மோரை தெளித்து வச்சுருங்க 2 நாளைக்கு. 2 நாள்லேருந்து 1 வாரம் கூட விட்டுறலாங்க. அப்படியே விட்டால் மண் வந்து நல்லா மக்க ஆரம்பிக்கும் போது விதை போட்டோன்னா சூப்பராக முளைச்சி வந்துடும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு சின்ன சின்ன ஹோல்ஸாக பண்ணிக்கலாம். ரொம்ப ஆழமாக பண்ணாமல் மேலோட்ட வந்துட்டு ஹோல்ஸ் போட்டுட்டு நம்ம வந்துட்டு விதைகளை போட்டு விட்டுடலாம். நான் இன்றைக்கி 2 விதைகள் ஒரு ஹோல்ஸ்லேயும் போட்டு விட்டுட்டேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது 7வது நாள் அப்டேட். 7வது நாளில் வந்து குட்டியாக 2 இலைகள் வந்திருக்கு. ஸோ மற்ற விதைகள் எதுவுமே முளைச்சி வரல, இந்த விதை மட்டும்தான் முளைச்சி வந்திருக்கு. ஆனால் விதை வந்து புது விதைங்க. ஸோ இப்போ வந்துட்டு பாருங்கள், ஓரளவுக்கு அது பெருசாக இருக்குது, முளைச்சி வந்தது. ஸோ இந்த விதை வந்துட்டு நல்லா முளைச்சி வந்துருச்சு. மற்றது கொஞ்சம் டிலே ஆகும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த விதை பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 இலை இருந்துச்சு, இப்போ 4 இலைக்கு நல்லா வளர்ந்து வந்திருக்கு. முள்ளங்கிக்கு சூரிய வெளிச்சம் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு 8 மணி நேரம் கண்டிப்பாக தேவைங்க. சப்போஸ் நீங்கள் அப்பார்ட்மெண்ட் சைட்லலாம் இருக்கீங்க, அவ்வளோவா வெளிச்சம் வராது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு 5 மணி நேரம் டைரக்ட் சன்லைட் வர இடத்துல வச்சு விட்டுருங்க. அடுத்தது உரங்கள்னு பார்த்தீங்கன்னா, உரங்களில் வந்துட்டு நம்ம நார்மலாக கொடுக்குற உரங்கள் எல்லாமே கொடுக்கலாம். பஞ்சகாவியா, மீன் அமிலம், சீவீட் எக்ஸ்ட்ராக்டு, அடுத்தது கடலை புண்ணாக்கு கரைசல், அடுத்தது நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற காய்கறி கழிவு வேஸ்ட்டு, அரிசி கழுவுற தண்ணி, பருப்பு கழுவுற தண்ணி, இதெல்லாம் வந்து நல்லா புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா டைல்யூட் ஆக்கிட்டு கொடுத்துடணும். நார்மலாக தண்ணின்னு பார்த்தீங்கன்னா மண் வந்து கொஞ்சம் ஈரப்பதமாகவே இருக்கணுங்க. ஈரப்பதமாக இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு நல்லா முளைச்சி வரும். ஸோ லைட்டாக எப்போவுமே மண் வந்து ஈரப்பதமாக வச்சுக்கோங்க. ரொம்ப ட்ரை ஆகி காஞ்சி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி விடாதீங்க. இந்த வெயிலில் வந்துட்டு காலையில் 1 மக்கு, ஈவினிங் 1 மக்கு தண்ணி ஊற்றி விடுங்க, அதுவே போதும். ஸோ 22வது நாள் வந்துட்டு இதுதான் அப்டேட்டு. எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள். ஒரு 6லேருந்து 7 இலை நல்லா விட்டுருக்கு. இலைகளும் வந்துட்டு நல்லா பசுமையாக இருக்குது. மற்ற விதைகள் வந்திருக்கு, ஆனால் நான் பில்லோடு சேர்ந்து அதையும் எடுத்துகிட்ருக்கிறேன் கவனிக்காமல். ஸோ அதனால் வந்துட்டு மற்ற விதைகளை டிஸ்டர்ப் பண்ண மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் இந்த விதை நல்லா ஸ்ட்ராங்காக வளர்ந்துட்டுருக்குது. இப்போது அடுத்த அப்டேட் வந்துட்டு 33வது அப்டேட், 33வது நாள் அப்டேட். எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு முள்ளங்கி வளர ஆரம்பிச்சிருச்சு. இந்த முள்ளங்கி வந்துட்டு மேலே வரைக்கும் தெரியும். அப்போ நம்ம வந்துட்டு அறுவடை பண்ணிடலாம். ஈஸியான க்ரோயிங் எது பிளான்ஸில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த முள்ளங்கியும் ஒன்றுங்க. ஸோ இந்த முள்ளங்கி வந்துட்டு நார்மலாக கொஞ்சம் மேலே தெரிகிற மாதிரி வரும்போதே நம்ம அறுவடை பண்ணிடலாம். விதை போட்டதுலேருந்து 45வது நாள், 40லேருந்து 45வது நாளைக்குள்ளே நீங்கள் தாராளமாக அறுவடை பண்ணிடலாங்க. அதுக்கு மேலே விட்டிங்கன்னா முத்தல் ஆரம்பிச்சிடும். ஸோ அது வரைக்கும் ரொம்ப எலஸாக இருக்கும், ஈஸியாக அறுவடை பண்ணிடலாம். ஸோ நான் வந்துட்டு 40வது நாளில் அறுவடை பண்ணியிருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்குன்ட்டு. இன்னும் கொஞ்சம் விட்டு இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெருசாகும், ஆனால் முத்தின மாதிரி ஆகிடும். இப்போ நல்ல எலஸாக இருக்கும். ஸோ அந்த கீரையும் நம்ம சமைச்சு சாப்பிட்லாம்.
நீங்கள் புது பிகினராக இருக்கீங்க கார்டனிங்க்கு அப்படின்னா இந்த மாதிரி முள்ளங்கியை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கொடுக்கும். இது வரைக்குமே நான் ஒரு 5லேருந்து 6 வாட்டி முள்ளங்கி போட்டு நிறைய முள்ளங்கி அறுவடை பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த வாட்டி தான் எனக்கு வந்துட்டு ஒரே ஒரு முள்ளங்கி கிடச்சிது. ஸோ இதை வந்துட்டு நான் திருப்பி முள்ளங்கி விதை போட்டு 40 டேஸ் அப்புறம் அவங்களுக்கு அறுவடை காட்டுறேன். கண்டிப்பாக வந்துட்டு இந்த வாட்டி நிறைய ஈல்டிங் எடுப்பேன்னு நம்புகிறேன். குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட பொருட்கள் வீட்லேயே தயாரித்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் நலங்கு மாவு, சீயக்காய் பொடி, மருதாணி பொடி, செம்பருத்தி பொடி, நெல்லிக்காய் பொடி ரெடி பண்ணிருக்கோம். தலைமுடிக்கும் அதே மாதிரி முகத்துக்கும் உடம்புக்கும். அதுக்கப்புறம் நம்ம சோப்ஸும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே ஹெர்பல் சோப்ஸ் தான். அலோவேரா சோப்பு, துளசி சோப்பு, குப்பமேனி சோப்பு, இப்போ வந்துட்டு சந்தனம் சோப் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது கஸ்தூரி மஞ்சள் சோப்பு, நலங்கு மாவு சோப்பு, முல்தானி மெட்டி சோப்புன்னு சோப்பு வகைகள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி ஏர் ஆயில் வந்துட்டு 12 மூலிகை பொருட்கள் நம்ம தோட்டத்துலேருந்தே எடுத்து 12 மூலிகை பொருட்கள் சேர்த்துருக்கோம். கூடவே செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெயோட வெந்தயமும் கருஞ்சீரகமும் சேர்த்து ஏர் ஆயில் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை வாங்குவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தமானதாகவும் தரமானதாகவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.